தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி கூட்டணியாக பலமாக இருக்கிறது. இந்த கூட்டணியே மீண்டும் வெற்றி பெறும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகம் புதுச்சேரியை தேசிய பேரிடர் பாதிப்பு பகுதிகளாக அறிவித்து மத்திய அரசு கூடுதல் நிவாரணம் நிதி வழங்க வேண்டும் என்று கூறினார். தேர்தல் அரசியலில் கணக்குதான் முக்கியம், பெரும்பான்மை பெற்ற கட்சிதான் ஆட்சி அமைக்கும் என்ற திருநாவுக்கரசர், கூட்டணி கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பது அந்தந்த கட்சியின் மனோபாவத்தையும் விருப்பத்தையும் பொருந்தது என்று தெரிவித்தார். ஆட்சி அமைப்போம் என்று கூறாத கட்சிகளே கிடையாது. நாங்கள் காமராஜர் ஆட்சி என்கிறோம். சீமான், விஜய் ஆகியோரும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்கிறார்கள் என்ற திருநாவுக்கரசர், ஆந்திராவில் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்த போது பல லட்சம் பேர் கூடினார்கள். ஆனால் அவரால் முதலமைச்சராக வர முடியவில்லை என்று தெரிவித்தார். அதை முடிவு செய்வது மக்கள்தான், அவர்கள்தான் எஜமானர்கள் என்று கூறினார். தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி கூட்டணியாக பலமாக இருக்கிறது. இந்த கூட்டணியே மீண்டும் வெற்றி பெறும் என்றும் அவர் கூறினார். மாநிலங்கள் பாதிக்கப்படுகிற போது மத்திய அரசு தாராளமாக ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும். இதை நேஷனல் டிசாஸ்டராக அறிவிக்கணும். மத்திய அரசு இதுக்கு உதவாமல் வேறு எதுக்கு உதவ போகிறாங்க? அதனால் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஃபண்டு இருக்குது, மத்திய அரசு வச்சுருக்காங்க. பேரிடர் பாதிப்பு பகுதிகளாக இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை அறிவித்து கணிசமான உதவியை மத்திய அரசு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. இது வெற்றி கூட்டணி, ஏற்கனவே பல வெற்றிகளை பெற்றிருக்கிற கூட்டணி.